ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. ஜூன் 4th ஜூன் 4ஆம் தேதி நிறைய இடங்களில் வந்து முகாம் நடத்தி மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கிக்கலாம், அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம், விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து வந்திருக்கும். நீங்கள் நியூஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க. அது வந்து சில இடங்களில் வந்து நடக்கலை, நிறைய இடங்களில் நடக்கலை. அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கலைஞர் உரிமை தொகை வந்தபோது என்னென்னலாம் வந்து அதோடைய தகுதிகள், அவங்க என்ன தகுதி அடிப்படையில் தானே அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து அதுலேயும் சொல்லுவோம், என்னென்ன தகுதின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா தகுதி இல்லாதவங்களுக்கு கிடையாதுன்றது தானே அவங்களுடைய முக்கிய நோக்கமே. அதனால அதையுமே சொல்லுவோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடக்குது இல்லையா, நடக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முகாம் எங்கே நடக்கும், நடக்குதா நடக்கலையா, நடந்ததுன்னா அது எங்கே நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போது வந்து என்ன சொன்னாங்க அரசாங்கம் அப்படின்னா, ஜூன் 4ஆம் தேதி மகளிர் வந்து உரிமை தொகை வந்து அடுத்த கட்டமாக வாங்காதவங்களாம் வந்து தகுதியாக இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஆனால் வந்து நிறைய இடங்களில் நடக்கலை. அதுதான் வந்து முக்கியமான ஒரு குழப்பம். ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 34,811 ரேஷன் கடைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு 9,000 இடங்களில் தான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து முதற்கட்டமாக நடக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த 9,000 இடங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து அப்போ வந்து தெளிவாக வந்து கொடுக்கல. அதனால வந்து நிறைய பேர் வந்து முதல்வர் முகாம் மக்களுடன் முதல்வர் நடத்துவாங்க இல்லையா, அதில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஏன்னா அதுவுமே வந்து நிறைய இடங்கள்ல எங்கே நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வந்து இருந்துச்சு. இப்போ அதுக்கான ஒரு கொஞ்சம் தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே நடக்கும்னா, தனியாக வந்து எங்கேயும் வந்து முகாம்லாம் வந்து அவங்க போடலை. ஏன்னா அதுக்கான சூழல்கள் வந்து வரலை. அதனால வந்து ரேஷன் கடைகளில் வந்து நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்துலேயோ இல்லை ஒரு நகராட்சி உள்ளாட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த ரேஷன் கடைகளில் நடக்கும். ரேஷன் கடைகள்லையோ அல்லது வந்து நகராட்சி இல்லை உள்ளாட்சி அலுவலகங்கள், இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும். ஒருவேளை இந்த 3மே உங்கள் ஏரியாவில் இல்லை அப்படின்னா சேவா மையத்தில் நடக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முகாம்கள் வந்து இந்த 3-4 இடங்கள்ல தான் நடக்கும். ரேஷன் கடை இல்லைன்னா நகராட்சி அலுவலகம், அதுவும் இல்லைன்னா உள்ளாட்சி அலுவலகம், அப்படியும் இல்லை பட்சத்தில் சேவா மையத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்தெந்த இடம் எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் இல்லாததுனால நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணணும், விண்ணப்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இந்த 3-4 இடங்களில் தான் நீங்கள் போய் கேட்டு ஆகணும். வேறு வழிகள் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஒரு வேளை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா, ஒரு 2 பையன் இல்லை 3 பொண்ணு இருக்காங்க. அந்த 3 பெண்களுக்கும் வந்து கல்யாணம் ஆகலை, ஒரு அம்மா வந்து இல்லை அந்த ஃபேமிலியில் அப்படின்னா அந்த யாருக்கு வந்து உரிமை தொகை போகும் அப்படின்னு ஒரு குழப்பமும் கேள்வியும் இருந்தது. அதில் அந்த 21 வயது நிரம்பிய அந்த முதல் பெண்ணுக்கு வந்து உரிமை தொகை வந்து போகும். இதில் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. ஒரு வீட்டுக்கு அந்த குடும்ப தலைவி யாரோ அவங்களுக்கு தான் வந்து உரிமை தொகை போகும். இந்த குடும்ப தலைவி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை. அந்த குடும்ப தலைவி எந்த தகுதி அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க முன்னாடியே சொன்னது தான், 2.5 லட்சம் வருமானத்துக்குள்ளே இருக்கணும், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் வருமானத்துக்கு கீழே இருக்கணும். இபி பில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 3600 யூனிட் கீழே வந்து நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் நன்சை நிலத்துக்கு கம்மியாக இருக்கணும். நன்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கணும். புன்சை நிலமாக இருந்ததுன்னா 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்கணும். இதுதான் முக்கியமான அடிப்படையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, அரசு ஓய்வூதியராக இருக்கக்கூடாது, இல்லை சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு கீழே ஓய்வூதியம் பெறுபவர்களாக கூட இருக்கக்கூடாது. ஆனால் ஒருவேளை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெற்றீங்க அப்படின்னா அவங்க அந்த குடும்பத்துக்கான குடும்ப தலைவியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற
அப்படின்ற இந்த ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையிலையோ நகராட்சிலையோ இல்லை உள்ளாட்சி அலுவலகங்களில் வந்து நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். அது 3 இல்லாத பட்சத்தில் இ சேவா மையத்தில் போய் நீங்கள் விண்ணப்பம் வாங்கி விண்ணப்பிக்கலாம். என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷன் கார்டு, ஆதார், இபி பில், ஓட்டர் ஐடி, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோன் வந்து ஆதாரோட எதை லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் ஃபோன் நம்பரோட மொபைல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓடிபி வந்து உங்களுக்கு வந்தால் அவங்க விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விண்ணப்பிச்சிட்டிங்க, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, kmut.tn.gov.in அப்படின்ட்டு. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்க விஷயங்கள். அவங்க சொல்லியிருக்க, அரசாங்கம் சொல்லியிருக்க ஒரு விஷயங்கள். தனியாக எந்த ஒரு முகாமும் போடலை. இந்த 4 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நடக்கும். ஆனால் அவங்க வந்து 34,811 ரேஷன் கடையில் எல்லா இடத்துலையும் நடக்கலை, 9,000 இடங்களில் தான் வந்து நடக்குது. ஸோ அந்த 9,000 இடங்கள் என்னென்ன அப்படின்னு ஒருவேளை ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸாக. ஸோ இப்போதைக்கு இந்த தகவல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா தெளிவு விளக்கங்கள் கேட்டு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உழவர் சாரல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய வந்து உழவர் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பங்கள், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இதை பற்றி நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதாவது இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம உழவர் சாரலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.